ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு பாட்டி ஒரு பக்கம் அச்சோ போச்சே அம்மம்மா போச்சேங்குது, எதுக்குமா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, என் வாய் பொறுக்காமல் நான் வேற உண்மையை உளறிட்டேன்னு சொல்ல எல்லாரும் என்ன தான் உருட்டுவாங்க, இனிமேட்டுக்கு என்ன தான் போட்டு பகட காயாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அவனுக்கு அவன் கவலை, என் புருஷனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. ஏமா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டால் இவர் கம்முன்னு இருக்க மாட்டாங்கிறாரு. இவர் வாயை விட்டுருவார், ஏதாவது அவசரத்தில் கோவத்தில் ஏதாவது வாய் விட்டுருவார். ஆனால் அதை தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஹர்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நீ இம்புட்டு நல்ல பிள்ளையாமா, சரி நம்புங்கடா, கதை எடுங்கடா, வேணான்னு சொல்ல, அதுக்குன்னு இவ்வளோ அநியாயமாக எடுக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேசிகிட்டே இருக்க டைமில் நம்ம தம்பி வந்து நிற்கிறாப்புல. யார்? நம்ம விஜய் சார் வந்து நிற்கிறாரு. வந்து நின்னோடனே இப்போ வந்துட்டு நான் வெறும் இதாக ஒன்றுமே இல்லாதவனாக தான் வந்து நிற்கிறேன், உங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஒன்று உங்கள் அம்மா ஏற்றுக்கணும், இல்லையா நம்ம 2 பேர் வெளியே போயிடணும், எனக்கு காவேரி அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா நம்ம காவேரியை பார்க்கணுமே, அம்மா உன் பேச்சை மீறி நான் போகிறேம்மா, எனக்கு விஜய் தாம்மா முக்கியம்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்க, நான் அவ்வளோ கல்நஞ்சக்காரி நீங்கள் நினச்சிங்களா, எனக்கு நீங்கள் இருந்தால் போதும், இப்படி ஒரு தங்கமான மருமோனா எங்கே இப்போ தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை தானே எல்லாரும் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களாவே உள்ளே வந்துருவாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்காந்துட்டு கை கால் அமைக்க விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு? நம்ம காவேரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜயை பார்த்து பூரிச்சு போகிறாங்களாமா. எப்படியோ ஒரு வழியாக நம்மளை சேர்த்துட்டாங்கப்பா. ஆமாம், இதுக்கப்புறமும் பிரித்து வச்சிருந்தா டேரக்டர் சாருக்கு பல விதத்தில் அடி விழுவும், அது தெரியாமல் போயிடுச்சுல்ல, அதனால தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்கே ஒரு பக்கம் இப்படி சொல்ல, அங்கே ஒரு பக்கம் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா கரடி மூஞ்சி வாங்க சொத்து மொத்தமும் நமக்கு கிடைச்சதுன்னு ஹாப்பியாக இருக்கான். நம்ம காவேரி ஒரு பக்கம் எங்கள் அம்மாட்ட இவங்களுக்காக இப்படி பேசினேன் அப்படி பேசினேன் அப்படின்றாங்க. என்னத்தை பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சப்போர்ட் வேற லெவலில் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓகே.